Those hands you hold on to holds your heart forever. Those eyes you gaze into holds your love forever. ஏண்டா கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா. ஓகே சார். ஃபாதர் வந்துட்டார். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். Around here's to days of smiles forever. All around dreams and hopes and அண்ணா ஃபாதர் வந்துட்டார். என்ன ஃபாதர் இது? நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எப்படி எங்க பாரு, நான் ஒரு ஃபாதர், நான் ஒன்றும் டெய்லர் கிடையாது. குடும்பத்து ஆளாச்சு என்ன உதவி பண்ணலான்னு பார்த்தா ஒடி. அது என்கிட்ட கொடுங்க, நான் பார்க்குறேன். பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குல்ல. எங்க காலத்துல வெறும் வேட்டி சட்டை தான், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே கிடையாது தெரியுமா? ஓ கிரேசியம்மா, இப்போ நீங்க இதை போட்டாலும் நல்லா இருக்கும். அதுல என்ன சந்தேகம்? அம்மாடி வீணா, இதை கொண்டு போய் கல்யாண பொண்ணுக்கிட்ட கொடுமா. Behold the lady, a flower of glory, the flower of beauty, this flower. Behold the lady, a flower that's truly a flower seen rarely, this flower. Oh yeah, she's there, sweet and so fair. She's always there, forever there. என்னது என்ன இந்த சம்மந்தி நேரத்துல வராரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்காது. சிஜின ஆளை காணோம். ஜான், என்ன நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்ற? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு கால் பண்ணி சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியல ஃபாதர். உங்க புள்ள 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லிருக்கலாம்ல. அவளை காதலிச்சுட்டு இப்ப வந்து நமக்குள்ள இந்த மாதிரி சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் இப்படி பண்ணுவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இந்த கல்யாணம் நம்ம எடுத்த முடிவில்ல, அவங்களா எடுத்துக்கிட்ட முடிவு தானே. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. எங்க வீட்லயும் இதே நிலைமை தான். சைமன், நீ ஒரு வேலை பண்ணு, எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடு. அவகிட்ட நான் பக்குவமா பேசுறேன். என்னங்க ஸ்டெஃபி டோர் ஓபன் பண்ண மாட்டேங்கறா. சீக்கிரம் வாங்க. என்ன சொல்ற நீ? கடவுளே, என்ன பொண்ணு இவ? கதவு தரமா? ஸ்டெஃபி கதவு திற. கதவு திறமா. கேளுமா? ஏதா இருந்தாலும் சொல்றல. கதவு தர. பேசிக்கலாம். கதவு திறமா. என்ன கத்திட்டு இருக்கோம்? கதவு திற.
ஸ்டெஃபி சொன்னா கேளு வெளிய வா வெளியில வாமா, வெளியில வாமா. சொல்றோம்ல கதவை தர கதவு திறமா வாமா, கதவை தர வெளியில வா, கதவை திறமா. போய் சொல்ல. ம். அம்மாடி, ஸ்டெஃபி ஸ்டெஃபி கதவு திற, கதவு திறமா. ஏன் இப்படி பண்ற? ஸ்டெஃபி கதவு திற. தயவு செஞ்சு அந்த கதவு திற ஸ்டெஃபி. கதவு திற. பதரும் இதயம் தொடரும் பயணம் பதரும் இதயம் லைஃபில் இது புதியொரு சம்பவமா பதரும் இதயம் தொடரும் பயணம் பதரும் இதயம் லைஃபில் இது புதியொரு சம்பவமா டேய் கண்டுபிடிச்சியா? போனட்டை எப்படி ஓபன் பண்றதுன்னு கண்டுபிடிச்சியா? பாருடா இந்த டோரை ஓபன் பண்ணவே 1.5 மணி நேரம் ஆகுது. இதுல பேனட் வேறயா? சரி கல்யாணம் எத்தனை மணிக்கு? 9:30. டேய் இதெல்லாம் நடக்குமாடா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம 2 பேரும் நடந்து தான் போகணும். உன்கிட்ட டீசல் ஃபுல் பண்ண சொன்னல, என்ன போட்டியாடா? டீசலா? அப்ப இந்த வண்டி பெட்ரோல் இல்லையா? பெட்ரோலா? கொய்யால ஒன்று. டேய் போறது கல்யாணம் பொண்ணு தானே? எங்கடா போற? இல்லையே. இன்று இங்கு நடக்க இருந்த இந்தொரு பெண்ணின் கல்யாணம் ஏன் நடக்காம போனது இங்கே யார்தான் இதுக்கு காரணம் கோபம் கண்ணில் கோரம் நெஞ்சில் கலந்திட இது ஒரு sad story பழி வாங்கிடவே வலி தாங்கிடவே போகிற இது ஒரு பயணம் தான் இதுதானே சரிதானே சரிதானோ இதுவே சிதறாதே பதறாதே உடையாதே மனமே இவ தூரம் போராடே துடி துடிக்கிறதே நெஞ்சம் சிதறாதே படராதே உடையாதே மனமே தவிட்டு புடியா தூளு கிளப்பு லைஃபில் இது புதியொரு சம்பவமா தவிட்டு புடியா தூளு கிளப்பு தக்கிட்ட திரும்பி இது என்ன tragedy-யா அதில் விடலா தவிட்டு புடியா தூளு கிளப்பு லைஃபில் இது புதியொரு சம்பவமா தவிட்டு புடியா தக்கிட்ட திரும்பி இது என்ன tragedy-யா yeah everybody அட பலவிதமாகி தலைவிதி அது இவளோட கதி வழி நிறையா பிரிவும் தவிப்பும் இருப்பதுதான் லைஃபோ இனி நீ டைம் லாஸோ ரோகத்தில் கடந்து வரும் நாட்கள் பாடாய் படுத்தி எடுக்குது உன்னை நோக்கி காத்து இருக்கிற கண்கள் தாக்க கைகள் காத்திருக்க விடை தேடியே இந்த பயணங்கள் உன் கண்களில் தீரா கோபங்கள் திசை மாறுதே என் காயங்கள் உயிர் போடுதே எதிர் நேரங்கள் ஒரு சபதத்தை போட்டு வீரத்தை காட்டு காயப்பட்ட சிங்கம் வேட்டையாட துடிக்கும் நெஞ்சுக்குள்ளே கலவரம் தான் கூடி அவனோட பகை தீர்க்கத்தான் நெஞ்சுக்குள்ளே பத்திக்கிச்சு தீயாய் பஞ்சம் வச்சு தாக்கத்தான் தேடி போராள் சட சட கடகட கண்ணுக்குள்ளே தீப்பொறியாய் கோரம் கண்ணில் கோரம் நெஞ்சில் கலந்திட இது ஒரு sad story பழி வாங்கிடவே வலி தாங்கிடவே போகிற இது ஒரு பயணம் தான் இதுதானே சரிதானே சரிதானோ இதுவே சிதறாதே பதறாதே உடையாதே மனமே இவ தூரம் போராடே துடி துடிக்கிறதே நெஞ்சம் சிதறாதே படராதே உடையாதே மனமே பதரும் இதயம் தொடரும் பயணம்
புதியொரு சம்பவமா பண்ணிக்கலாம். சரி சரி. நீ முதல்ல ஃபோனை கட் பண்ணு, நான் அப்புறம் பேசுகிறேன். தனியாக வந்திருக்கியா? எங்கே போகணும்னு சொல்லு. சொல்லுமா. கீ பேட்டரியோட பிரச்சனைனா அதை நீங்கள் தானே செக் பண்ணணும். 2 வாரத்துக்கு முன்னாடி தானே நான் சர்வீஸ் விட்டேன். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், ரோட்ல நிற்க முடியும். நான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். ஏதாவது பண்ணி தொலைங்க, சீக்கிரம் கால் பண்ணுங்க. அண்ணா அண்ணா என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? போனெல்லாம் தர முடியாது. அட அதான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல. Key not detected. இது நல்லா இருக்கே. ஹலோ ஹலோ. இந்தா. தேங்க்ஸ் a lot. ஹலோ. ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு படிச்சா போனை போட்டு உடச்சிருவோம் போல இருக்க. கூட என்கிட்ட. ஐயோ. இங்க பாரு, அழாத. இங்க பாரு, நீ போனை மெதுவா கொடுத்தா ஓகே தான். பிரச்சனை இங்க பாரு, அழாத. யோ 103 சார். அழாத, போனை மெதுவா கொடுத்தா போதும். இங்க என்னையா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு உடனே சண்டை போடுறீங்களா? ஐயோ, நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல. நான் இந்த பொண்ணை இப்பதான் பார்த்தேன். இப்ப எதுக்காக இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா? நான் ஒன்றும் அழ வைக்கல சார். என்கிட்ட அர்ஜென்ட்டாக கால் பண்ணணும்னு ஃபோன் கேட்டா, நான் ஃபோன் கொடுத்தேன். அவ்வளோதான். சரிதானே? அப்படியாம்மா? அவ்வளோதானா? இந்த ஆளு உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா? சார், தேவையில்லாம பழி போடாதீங்க. எஸ்பி ராஜ்குமார் சார் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். யாரு? எஸ்பி ராஜ்குமார். அதுக்கு நான் என்ன பண்றது? உன் ஃப்ரெண்டு யாரு என்னன்னு ஏதாவது உங்ககிட்ட கேட்டனா?
எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. எஸ்பியை தெரியும், டிஐஜியை தெரியும்னு சொன்ன உடனே நாங்கெல்லாம் பயப்படணுமா என்ன? அப்படியெல்லாம் பயந்து நடுங்கிறவன் இல்ல இந்த போலீஸ், புரியுதா? என்ன முழிக்கிற? சார் சார் காரை கொஞ்சம் பாருங்க சார். பெரிய வீட்டு ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயப்பன் கோஸ்டி மாட்டின மாதிரி மாட்டக்கூடாது. அப்படியா சொல்ற? பார்த்து நடந்துக்குங்க. சரி பேசுறேன். இங்க பாருமா, உன் பிரச்சனை என்ன? உன் அங்கிளா நினைச்ச என்கிட்ட சொல்லு. பரவாயில்ல சார். சாரி அங்கிள், இந்த அண்ணன் எனக்கு ஃபோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணார், அவ்வளவுதான். கேட்டிங்களா சார்? அப்புறம் எதுக்குமா நீ அழுதுகிட்டு இருக்க? இன்னைக்கு என்னோட கல்யாணம் நடக்க வேண்டிய நாள். ஆனா மாப்பிள்ள வரல. இங்க ட்ரிவாண்ட்ரம்ல தான் இருக்கான். அவன் ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவன் இப்படிலாம் பண்ற ஆளே இல்ல. இப்படி ஓடி போற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. நான் அவனை கண்டுபிடிக்கணும். அட கடவுளே, என்னையா பிரச்சனை? வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எனக்கு மனசு சரியில்லை சார். மூட் அவுட் ஆயிட்டியா? அம்மா, அப்பாவோடதோ இல்ல வீட்ல வேற யாரோடது நம்பர் இருக்கா? அவங்க கிட்ட நான் பேசுறேன். நான் வீட்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அம்மா நீ ஒரு வேலை பண்ணு, ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா அது அங்கேயே பண்ணிருப்பேனே. ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? கரெக்டா சொன்ன. என்னையா கரெக்ட்? நீ சொல்லுமா. சிஜனை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அங்கிள். இங்க பாருமா, நீ இப்போ உங்க வீட்டுக்கு திரும்பி போறதாமா நல்லது. என்கிட்ட சிஜன் தங்கியிருக்கிற அபார்ட்மெண்ட் அட்ரஸ்லாம் இருக்கு. அங்க போய் நானே விசாரிச்சுக்கிறேன். சிஜன் என்ன ஏமாத்தலாம் மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். சிஏ சார். இல்ல சார். சார் உடனே கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம் சார். புடியா போன. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. எம்எல்ஏவோட தம்பி பொண்ணு காணாம போயிடுச்சாமா. இப்ப அவளுக்கு 17 முடிஞ்சு நாளைக்கு 18 வயசு ஆரம்பிக்குது. அதனால என்னன்னா ஹாப்பி பர்த்டே நாளைக்கு சார். இப்ப அதுதாம்மா பிரச்சனை. நீ என்ன பண்றனா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போற. இதோ பக்கத்துல தாம்மா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நம்ம ஆளை கண்டுபிடிச்சிடலாம். நீ எதுவும் கவலைப்படாத. இப்போ எனக்கு இந்த அர்ஜென்ட் கேஸ் மட்டும் வரலனா நானே அவனை கண்டுபிடிச்சிருப்பேன். இங்க பாருங்க சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுற முடியுமா? யோ வாயா போலாம். வரேன் சார். வரேன். வலை வீசி கண்டுபிடிக்கிறேன்யா. இன்னைக்கு இந்த கேஸை கண்டுபிடிச்சே ஆகணும். அண்ணா தேங்க்ஸ். அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த அட்ரஸ்ல என்ன கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? இங்க இருக்கிறவங்கள பார்த்தா அவ்வளோ சேஃபா தோணல. நான் ஒரு ஊபர் புக் பண்ணி தரேன். ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கு. அங்கே போனால் போதும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே? ஹலோ, சொல்லுடா. டேய் சித்து, நீ கொடுத்த ப்ரொபோசல் இருக்குல்ல, அது அப்ரூவ் ஆயிடுச்சு. வேலை கன்ஃபார்ம். எப்போ? நான் இப்போதான் போர்ட் மீட்டிங் முடிச்சிட்டு வெளில வரேன். நீ அந்த மெயிலை செக் பண்ணி பாரு. வாவ், தேங்க் காட். மச்சான், லாட்டரி அடிச்சிருக்குடா உனக்கு. பார்ட்டி வச்சிரு. அதெல்லாம் பண்ணிடலாம். முதல்ல முடியட்டும். ஓகே? ஓகேடா. தேங்க்ஸ்டா. வச்சிடுறேன். சூப்பர். ஹலோ, உன் கையில் அட்ரஸ் இருக்குன்னு சொன்னல, வந்து உட்காரு. நானே ட்ராப் பண்ணிடுறேன். ஹலோ, மெதுவா க்ளோஸ் பண்ணலாம். சாரிங்க, எங்க ஊர்லலாம் ஜீப்பு தான் அதிகம். அதான் அந்த பழக்கத்துல. சாரி. இந்த வண்டியில எல்லாத்தையும் மெதுவா பண்ணா போதும்.
சீட் பெல்ட் போட்டுக்கோ. ஆ. ஏய் ஒரு நிமிஷம். இங்க பாரு, கொஞ்சம் மெதுவா. ஆ, இப்படி இழுத்து கொண்டு வந்து. ஓகே ஓகே. செட் ஆ, லவ் போலான்னு போலாம். அண்ணா நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்களா? ஓட்டு போட்டுருக்கிறதால கேட்குறியா? நான் ஒரு மீட்டிங் போயிட்டு வரேன். ஆமா, அந்த பையன் தங்கியிருக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஃப்ளாட் அட்ரஸ் தான் இருக்கு, அது ஃபோன்ல தான் இருக்கு. ஃபோன் முதல்ல ஆன் ஆகட்டும். ஆ. Hello, Moto. இதான் அவன் ஃப்ளாட் அட்ரஸ். இது 10-15 கிலோமீட்டர் இருக்கும். டைம் ஆகும். போலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஆஃப் பண்ண, மேப் போட்டுக்கலாம். தேங்க்ஸ். ஹலோ ஸ்டெஃபனி, எங்க இருக்க? என்ன காரியம் பண்ணிட்ட? நான் அங்க வந்துருவேன். எதுக்கு எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? நானே திரும்பி வருவேன். நான் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்க போல. எங்க இருக்க? எவ்வளவு நேரமா கால் பண்ற? இதுக்கு மேல எனக்கு காலே பண்ணாதீங்க. நானே வரேன்னு சொல்றேன்ல. எங்க இருக்க சொல்லுமா, நாங்க அங்க வரோம். நீங்க இப்படியே கால் பண்றதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, உங்க அப்பா இன்னும் எதுவும் சாப்பிடல. நான் வந்துடுறேன். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? யோ, லெஃப்ட் போயா? லெஃப்டா? நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு ஸ்டெஃபி. ஹலோ, அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ, இது என் இடம், என்னோட ஊரு. நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன். சாரி. மேப் டைரக்ஷன் காட்டினா அந்த ரூட்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. என் ஊர்ல எங்க எப்படி போகணும்னு மேப்பை விட எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? அண்ணா, உங்களுக்கு ஏன் சிச்சுவேஷன் தெரியும்ல. ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன். சாரி. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஆயிடுச்சுல்ல. 3 வருஷம் அவ்வளோ லவ் பண்ண அவனு நானும். ஆனா இன்னைக்கு எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியுதுல்ல. சாரி அண்ணா. இட்ஸ் ஓகே. அப்புறம் நான் உன்னை அங்கே ட்ராப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. இந்த ராத்திரி இல்லையா? இல்ல, அங்க கொண்டு போய் விட்டுருங்க. அதுவே பெரிய விஷயம். உன் வீட்டாளுங்களுக்கு தெரியாம நீ ஓடி வந்துட்டியா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான்லாம் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த காலத்து பசங்களாச்சே, எதுவும் சொல்ல முடியாதுல. அதான். அண்ணன் என்ன அங்கிள் மாதிரி பேசுறீங்க? இல்லை, எங்களை இந்த காலத்து பசங்கன்னு சொன்னீங்களே, அதான் சொன்ன.
என்னாச்சு? வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்களேன். ஆ. கொஞ்சம் சீக்கிரம். என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை. வா வாடி. மறந்ததா? ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. யாராவது வாமிட் பண்றத பார்த்தா எனக்கும் வாமிட் வந்துடும். நீங்க வாமிட் பண்ணதை பார்த்ததும் எனக்கு வாமிட் நின்றுச்சு. அப்படியா? சில பேருக்கு அப்படிதான். ஓகே இல்ல? ஓகே. நானும் ஓகே தான். போலாம். ஹலோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ ஓகே இல்ல? ஐயோ, பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. என்னாச்சு? இல்ல போலீஸ். அதுக்கு நான் 2 பெக் அடிச்சிருக்கேன். அதான் வெளியே எடுத்துட்டீங்களே. இருந்தாலும் ஸ்மெல் இருக்கும். பார்த்துக்கலாம். வண்டி எடுங்க. கன்ஃபார்மா? என்ன சார், கல்யாண பார்ட்டி முடிச்சுட்டு வரீங்களா? சார், சரக்கு அடிச்சிருக்கீங்களா? இல்ல சார். எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியுது. இல்ல, பக்கத்துல ஒரு இடத்துக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம். சரி, வந்து லைட்டா ஊதிட்டு போங்களா? சார், இவர் எஸ்பி ராஜ்குமாரோட ஃப்ரெண்டு. சார், அந்த வண்டியில் இருக்கிறவர் ராஜ்குமார் சாரோட ஃப்ரெண்டா? அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சீக்கிரம் கிளம்பி போக சொல்லியா? இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராஜ்குமார் சார் பேரை சொல்றதெல்லாம் தப்புங்க. சரி சரி, கிளம்புங்க. நீ இதுக்காக எஸ்பி ராஜ்குமாரோட பேர் சொன்ன? அந்த நேரத்துல எனக்கு வேற எந்த ஐடியாவும் கிடைக்கல. அதான் இப்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சொல்லுங்கம்மா. என்னப்பா நீ இப்படி பண்ற? நீ இன்னும் சாப்பிட வரல? உனக்காக பிடிச்சதெல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? இங்க பாருப்பா, உனக்கு பசிக்கவே இல்லையா? நீ 8 மணிக்கு வருவேன்னு சொன்னதுனால தானே எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சேன். நீ சீக்கிரம் வந்தா நான் மாத்திரையை போட்டுட்டு தூங்கணும்பா. அம்மா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க, வெயிட் பண்ணாதீங்க. ஆமா, அப்புறம் நான் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டேன்னு நீ என்ன குத்தம் சொல்லுவ. உனக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சூடா சமைச்சு வச்சேன். இங்க பாரு, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வாப்பா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, நான் வந்துடுறேன், கொஞ்சம் லேட் ஆகும். நீ வந்ததும் சாப்பிடலாம், எனக்கு தனியா சாப்பிட பிடிக்கல. ஐயோ அம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு தூங்குங்கம்மா. பரவாயில்லப்பா, நீ வீட்டுக்கு வந்ததும்
எல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிடலாம். ஓ, எல்லாத்தையும் நான் வந்து தான் செய்வேன்னு சொன்னா எப்படிம்மா? நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? சாப்பாடை சூடு பண்றேன்னு தானே சொன்னேன். நீ எதுக்குப்பா இவ்ளோ கோவப்படுற? சரி நீங்க படுத்து தூங்குங்க, நான் வந்துடுறேன். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த ட்ரிவாண்ட்ரம் இவ்ளோ சூடா இருக்கு. நீங்களா எப்படி இங்க இருக்கீங்க? நான் அடிக்கடி வேட்டி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஏசி முன்னாடி உட்காந்துருப்பேன். எனக்கு ஊட்டில இருந்து அந்த கிளைமேட் செட் ஆயிடுச்சுல, அதான் இந்த சூட்டுக்கு என்னால பழக முடியல. அதான். ஊட்டி நல்ல இடம் தான். ஊட்டி டூர் போறதுக்கெல்லாம் ஏத்த இடம். எஸ். முன்னாடி காலேஜ்ல படிக்கும்போது போயிருக்கேன். அப்படியா? நைஸ். நான் சில சமயம் யோசிப்பேன், இந்த ஊட்டியில் இருக்கிற எல்லாரும் எந்த இடத்துக்கு டூர் போவாங்க, நீங்களாம் எங்க போவீங்க? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். அவங்க எங்க தான் போவாங்க? ஐயோ, அங்க ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்கு. இறங்கி பார்க்கலாமா? அதெல்லாம் வேண்டாம், நாம போயிடலாம். ஏய், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஹெல்ப் பண்ண வேண்டாமா? ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா? மனுஷனா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும், அதான் நல்லது. நீ இங்கே இரு, நான் பார்த்துட்டு வரேன். என்னாச்சுன்னு தெரியல. பாத்து. மயங்கி கிடக்குறான். வாங்க, எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. வெளியில அவன் காது அடிபட்டு போல. யாராவது தள்ளி கொண்டு வாங்க. பண்ண கொஞ்சம் வழி விடுங்க. பாத்து மெதுவா எந்திரிங்க. பாருங்க, எவ்வளவு தள்ளி நில்லுங்க. யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஹாஸ்பிடல் கூட்டு போனோம். என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவரை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம். யாரும் தொடாதீங்க, ஆம்புலன்ஸ் வரட்டும். எங்க யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, ஹாஸ்பிடல் கூட்டு போனோம். ஆம்புலன்ஸ் வரதுக்குலாம் லேட் ஆகும். சும்மா பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. ஆனா ஆட்டோ இருந்தா ஆட்டோ கூப்பிடுங்க. லேட் ஆகும். அவருக்கு கொஞ்சம் காத்து விடுங்கப்பா. வண்டி எங்கயா? வண்டி எங்க? எங்க? அங்க பாருங்க. சார் வண்டியில ஏத்து, சார் வண்டியில. தூக்குங்க, தூக்குங்க. இங்க பாருங்க, கார்ல கூட்டு போக முடியாது. சொன்னா கேளுங்க. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அது சின்ன வண்டி, எல்லாரும் போக முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கங்க. ஆட்டோ எல்லாம் எப்போ சார் வருது? இங்க பாருங்க, வேண்டாம், சொன்னா கேளுங்க. இங்க சொன்னா கேளுங்க, எல்லாரும் ஏறாதீங்க. சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்ன சார் நீங்க? என்ன சார் நீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். அண்ணா, பாத்து, மெதுவா மெதுவா. மெதுவா. பாத்து கொண்டு போ. இதோ ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இதோ ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இறங்கி பேசுறது நிப்பாட்டுங்க. இங்க மாத்துங்க. மெதுவா. போலாம் போலாம். சார், ஆபத்துல இருக்கும்போது வண்டியில ஏத்துங்க சார். உட்காரு. அந்த ஆளுங்களாம் கொஞ்சம் கூட சரியில்லை. பாவம் ஹெல்ப் பண்ணலான்னு போனா நம்ம தலையிலே கட்டிடுறாங்க பாத்தியா? இடியட்ஸ். என்ன மனுஷங்க இவங்கெல்லாம்? இல்ல, நான் ஆக்சிடென்ட்டை பத்தி சொன்னேன். அப்ப சோஷியல் கமிட்மெண்ட்லாம்? அதனால தானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சோஷியல் கமிட்மெண்ட்டுங்கிறது இது போதும். தேங்க்ஸ்.
ஹலோ சித்து நீ இப்ப எங்க இருக்க? ஐஷு, சென்னை ரீச் ஆயிட்டியா? இன்னும் போர்ட் ஆகவே இல்ல. ஃளைட் டிலே ஆயிடுச்சு. நீ இப்ப எங்க இருக்க? நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், திரும்ப கூப்பிடுறேன். அம்மா டிரைவ் பண்ண பேசக்கூடாதா என்ன? ஹே, போய் ரீச் ஆனதும் கால் பண்றேன். இல்லையே, வேற யாராவது கூட இருக்காங்களா? என் கூட யார் இருப்பாங்க? அப்புறம் உன் வாய்ஸ் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன் வாய்ஸ் இல்லையா? ஆ, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அது சரி. ஒரு 5 மினிட்ஸ்ல திரும்ப எனக்கு கால் பண்றியா? ஒரு 15 மினிட்ஸ். ஷியோர்? யா ஷோர். வைக்கட்டுமா? ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சித்து, you know something? I really miss you. I miss you too. நிஜமா மிஸ் பண்றீங்களா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சம். அவங்க உங்க வைஃபா? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். அப்ப வைஃப்? ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? இந்த கல்யாணங்கிறது சிம்பிளான விஷயம் இல்லைல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். முதல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளை பார்க்கணும். அப்படி கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் ஷீ இஸ் ஓகே வித் தட். அதனால பிரச்சனை இல்லை. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த அளவுக்குலாம் யோசிக்கணும்னு தெரியவே தெரியாதுங்க. நான் சுஜன் கிட்ட கல்யாணத்தை பத்தி சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டான். கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தல. ஐம் சாரி, நான் ஒரு ஃப்ளோவில் அப்படி சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காத. நீங்க சொல்றது சரிதான். ஒரு ஆளை புரிஞ்சுக்க 3 வருஷம்லாம் பத்தாது, ரொம்ப காலம் தேவைப்படும். இருந்தாலும் சுஜன் ஏன் என்கிட்ட சொல்லாம என்னை விட்டு போயிட்டான்? நீங்களா இருந்து அப்படி போவீங்களா? என்னால் அப்படி செய்ய முடியாது. என்னானாலும் போக மாட்டீங்களா? மாட்டேன். நீ அந்த அளவுக்குலாம் ரொம்ப யோசிக்காத. இதெல்லாம் லைஃப்ல ஒரு பகுதி நினைச்சு கடந்து போகணும். சொல்ல போனா எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, உங்களுக்குள்ள எப்படி? அதான் கேட்டல, நாங்க அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்க மாட்டோம், பட் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஷீ இஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டிங். பரவாயில்லைங்க, உங்க ரிலேஷன்ஷிப் நல்லதா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்த்தா பேச்சுலர் மாதிரி தோணாதில்ல? கண்டிப்பா இல்ல, கல்யாணமாகி பிள்ளைங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா சொல்ற? ஆனா உங்க தாடி ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமாவா? ஆமா. ஆனா அதுவே போதும், அதிகமா இருக்காதீங்க. ஆக்சுவலி உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்ததும் கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. என்ன சந்தேகம்? அண்ணான்னு கூப்பிடலாமா இல்ல அங்கிள்னு கூப்பிடலாமான்னு. நான் ஒரு ரீல் பார்த்தேன், அதுல சில பேருக்கு அங்கிள்னு கூப்பிடுறது பிடிக்காது, அதான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டேன். சாரி. அதெல்லாம் பரவாயில்ல. ரீல் பார்த்தது நல்ல விஷயம்தான். அண்ணனே கூப்பிடலாம். ஏய், நீ அழுகிறியா? ஐயே, எதுக்கு அழற? கொஞ்ச தூரம் தான், நம்ம ரீச் ஆயிடலாம். அப்புறம் ஏன் அழற? அதெல்லாம் எனக்கு பசிக்குது. அது சரி, பசிச்சா அழ ஆரம்பிச்சிருவியா? சில சமயம் அப்படிதான். இப்ப எப்படி இருக்கு? ஓகே தான்.
இது என்ன அழுக வரும்போது துடைக்க இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கியா? ஃபேஷனுங்க. ஓ, இதெல்லாம் கஸ்டம் மேட். எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நீ அழுறத பார்க்கும்போது கொஞ்சம் அழகா தான் இருக்கு. அப்படியா சொல்றீங்க? சிஜன் கூட அப்படிதான் சொல்லுவா, நான் அழும்போது அழகா இருப்பேன்னு. பாத்தியா, சொன்னேன்ல. ஒருவேளை அழுகையை பார்க்கதான் சிஜன் ஓடி போயிருப்பானோ? அதுக்கு எதுக்கு ஓடி போகணும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்ல. இப்ப ரீச் ஆயிடலாம். நேர்ல பார்க்கும்போது கேளு. கிட்ட வந்துட்டோம். Head north on lane C, then turn left. இங்கதான் எங்கேயோன்னு தோணுது. இறங்கல? ஆ, வேணுமா? எனக்கு வேண்டாம். டென்ஷனா இருக்கும் போது சாக்லேட் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. டென்ஷன் குறையும். சில நேரம் இனிக்கின்ற ஒரு சாக்லேட் போல இவள், சில நேரம் கடிக்கின்ற சிறு கரப்பாம்பூச்சி இவள், சீட்டு கட்டில் வருகின்ற ஜோக்கர் பேப்பர் நீ, மறுபுறமோ புரியாத ரோலர் கோஸ்டர் போல இவள். சிஜன் பார்க்கும்போது நான் கொஞ்சம் அழகா தெரியணும்ல. நல்லதுதான். டிஷ்யூ அங்க இருக்கு. அப்ப சரிங்க, நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ். முதல்ல நீ போய் பார்த்துட்டு வா. சரி. ஹேய், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். பேக் இங்கே இருக்கட்டும். அண்ணா, இவரோட ஃப்ளாட் எங்கன்னு தெரியுமா? இந்தாலும் எனக்கு தெரியும். முன்னாடி இங்கே தான் இருந்தாரு. அப்ப இப்போ இங்க இல்லையா? எங்க காட்டுங்க. இப்போ எங்க இருக்காருன்னு தெரியலையம்மா. இவர் ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடியே காலி பண்ணி போயிட்டாருமா. அவரு இப்போ எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவரோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குமாண்ணே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. அந்த ஆள் இங்க இருந்த வரைக்கும் எங்ககிட்ட பேசினதே இல்லை.
அம்மாடி இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப நல்லா இருக்க. கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. என்ன என்னாச்சு? ஐயோ சார், நாங்க எதுவுமே சொல்லல. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடுச்சு. பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு போய் அழுதுட்டு இருக்கா? ஹலோ 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 ஹே நில்லு. ஹலோ என்ன நீ விளையாடுறியா? உட்காரு. எனக்கு எதுவுமே தெரியல. இது மட்டும்தான் என் பிளானா இருந்துச்சு. நான் இதுக்கப்புறம் எங்கேயாவது போக வேண்டியதுதான். எங்க போவ? நீ அழாத, நம்ம அதை சால்வ் பண்ணலாம். முதல்ல உட்காரு. நான் ஒரு ராசி இல்லாத பொண்ணு. நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஏய் இங்க பாரு, இப்படி நடு ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்காத. இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் அழுதுகிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவ? இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? இல்ல இது சின்ன விஷயம் இல்லதான். இருந்தாலும் லைஃப்ல என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்றது கேளு. நீ முதல்ல உட்காரு ப்ளீஸ். வா. ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, உங்க பிரச்சனை இன்னுமா முடியல? ஏமா திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்க? நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருங்கன்னு தானே சொன்னேன். இல்ல சார், இந்த பொண்ணு இறங்கி ஓடுனாதான். இறங்கி ஓடுனாங்களா? இல்ல அங்கிள், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்படின்னா பரவாயில்ல. அப்புறம் அந்த ஆளை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? எந்த தகவலும் இல்ல. அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோன்னு பயமா இருக்கு. சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. கவலைப்படாதம்மா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார், இப்பவாது இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருங்க சார். இல்ல அங்கிள், நான் திரும்ப ஊருக்கே போயிடலாம். சரியா சொன்னம்மா. சார், ஒரு வேலை பண்ணுங்க, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நீ ஒரு வேலை பண்ணுமா, உன்னோட போன் நம்பரை இவர்கிட்ட கொடுத்துடு. இல்ல வேணாம், இவரு உனக்கு என்னோட நம்பரை கொடுப்பாரு. குடியா? 95 94 200. ஓகே, பத்திரமா போமா. ஏதாவது எனக்கு கால் பண்ணு. வாயா, வண்டியில் உட்காரு. க்ளோஸ் பண்ணவா? வண்டி நீ ஓகேல? ஹே, இப்படி அடிக்கடி அழுதுட்டு இருந்தா உன் அழுகை கெட்டு போயிடும். இல்ல டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்ல, இப்படி அழுதுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். அப்படி பார்த்தனால எவ்வளவு அழுதுருக்கணும் தெரியுமா? இப்ப எங்க போறது? இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடம் இருக்கா? சோறு. போயிடலாம். சார், என்ன சார் வேணும்? அவங்களுக்கு கேளுங்க. அண்ணன் 4 பரோட்டா, 2 பீஃப் ஃப்ரை, அப்புறம் அப்படியே 2 பொரி உருண்டை, ஒரு டீ. உங்களுக்கு? எனக்கு ஒரு டீ மட்டும் போதும். அண்ணா, இவருக்கும் சேர்த்து ஒரு டீ எடுத்துட்டு வாங்க. அது டிராவல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. செமையா பசிக்குது, அதான். தேங்க்யூ.
எப்படி இருக்கு? ம் சூப்பரா இருக்கு. வேணாம்ல? ம். அண்ணா ஆ? பில்லு. ம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. வேணும்னா இன்னொரு பரோட்டா சாப்பிட்டுருக்கலாமே. ஹெவி ஹெல்த்தி இல்ல. நல்ல சுட சுட இருக்கு பாரு. ஆ ஆ ம். என்னாச்சு? இந்த ஆ ம். வா வா இந்த பக்கம் வா. பார்த்து வா. ஏய் மூணு. கரெக்டா இருக்கு. இப்ப கொடுங்க. கரெக்டா இருக்கு. ஆட்டோ ஆட்டோ நிறுத்து. இப்போ வரும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்துடும். என்ன ஆட்டோ வருது. ஒரு நிமிஷம். நாம அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா? என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணுக்கே சாப்பாடு இல்லையா? கல்யாணமா? இது கல்யாணம் ஒன்றும் இல்லை. பின்ன சீரியலா? இல்ல. நடிச்சு முடிச்சுட்டு வரீங்களா? இல்ல இல்லண்ணே, கல்யாணம் தான். எனக்கு முதல்ல உங்களை பார்க்கும்போது 2 பேருக்கும் மேட்ச் இல்லைன்னு தோணுச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. நானும் ஒரு சின்ன வயசு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அப்படியே எனக்கு வயசாயிடுச்சு. அவ இன்னமும் சின்ன பொண்ணா தான் இருக்கா. என்னையும் குழந்தைய விட்டுட்டு அவ வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. அதெல்லாம் ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். நான் அதுல தலையிடுறதே இல்லை. உங்க விஷயத்துல அப்படி நடந்துரும் நான் சொல்ல வரல. எல்லாரோட விதியும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நீங்க 2 பேரும் தினமும் வெளியில தான் டின்னர் சாப்பிடுவீங்களா? ஆமா, டைம் கிடைக்கும் போது அடிக்கடி நாங்க வெளியே வந்து சாப்பிடுவோம். அதுல கிடைக்கிறது தான் எங்களோட சந்தோஷமே. இவனை இப்படி கேர் பண்றது, இவனுக்கு தேவைப்படுறத செஞ்சு கொடுக்கறது, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? என்னமா சொல்ற? இவன் எவ்வளவு பெரியவனானாலும் கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டான். என் மனசுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் அவன் பண்ண மாட்டான். எனக்கு அவனும், அவனுக்கு நானும் மட்டும்தான் இருப்பேன். என்னங்கண்ணா? சிலரெல்லாம் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அமெரிக்காக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா 20 வருஷம் ஆனாலும் அவங்க திரும்ப வரமாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அப்புறம் கடைசியில சொத்துல பங்கு கேட்டுட்டான்னு சண்டை வேற. ஆனா இவனை பாருங்க, இவனுக்கு எதுவும் தேவையில்லை. சொத்துக்காக சண்டை போட மாட்டான். நான் அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். சரிதானே? பிறந்தப்போ என்ன பழக்கம் இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் தொடரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். என்ன சரியா? சார், அந்த ரைட் சைட்ல நிறுத்திடுங்க. அந்த ரைட் சைட்ல. அது அங்கதான். வா. அப்புறம் இது கல்யாண ராத்திரி, திருமண உறவோட முக்கியமான நாள். கல்யாணத்துக்கு தேவை ரியாலிட்டி தான். நாளையில இருந்து உங்களுக்கு புது ரியாலிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அப்பவும் இதே பாசத்தோட இருக்கணும். என்ன, நம்ம கிளம்பலாமா? டாடா சொல்லு.
வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறப்போ என் பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுங்க, நான் என் வீட்டுக்கே போகலான்னு இருக்கேன். நல்ல முடிவு தான். உங்க பேரு சித்து தானே? அது சரி, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அந்த கேள்வி இப்பதான் கேக்குறியா? சரி விடுங்க. சோ கியூட். இல்ல, சித்தார்த், சித்தார்த் நாராயணன். ஐயோ, இவ்ளோ பெரிய பேரா? உங்களுக்கு ஏன் பேர் தெரியாதுல்ல? சொல்லு. ஸ்டெஃபி. ஸ்டெஃபி இமானுவேல். இது என் பேரை விட பெருசா இருக்கே. வீட்ல எல்லாரும் என்ன என்னன்னு கூப்பிடுவாங்க, நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. பஸ் ஸ்டாப் வரைக்கும் தானே? பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு முன்னாடி ஏதாவது பெட்ரோல் பங்க்ல நிறுத்த முடியுமா? வண்டியில பெட்ரோல் இருக்கு. அதல்ல, ஓவரா சாப்பிட்டு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. அது அந்த ஃபுட்னால தான். அள்ளி அள்ளி சாப்பிட்டல. பதில் அப்புறமா பேசிக்கலாம். ஸ்பீடா போங்க, ஸ்பீடா போங்க, ஸ்பீடா போங்க. இப்போதைக்கு இந்த பாழ போன பாட்டு போட்டிருக்கீங்க. பாட்டு போட்டா தான் என்னால ஸ்பீடா போக முடியும். பாட்டு நிப்பாட்டி தொலைங்க. இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் எதுவுமே இல்லையா? கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்ல? முடியாதா? சரி, ஓகே. ஓகேல? இல்ல. மெதுவா தள்ளுங்கடா. சீக்கிரம் போகலன்னா பிரச்சனை ஆயிடும். இதோ வரானுங்க பாரு. நில்லு நில்லு. அந்த கிளாஸை கொஞ்சம் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? பிளாக் அண்ட் ஒயிட்லாம் போட்டுக்கிட்டு எங்க போறீங்க? நாங்க இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறோம். ஓ, இடத்துக்கு பேரு இல்ல? எங்களுக்கு தெரியாத இடம் இருக்கா? அதை கொஞ்சம் சொல்லு. அதை உன்கிட்ட சொல்ல தேவையில்ல. செட்டப்பா. என்னடா தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? கண்டிப்பா தெரியணும். எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. நீங்க பாரு, அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீ உட்கார உட்கார. அட நில்லுங்க, அதெல்லாம் ஒண்ணு போக முடியாது. என்னடி? டியா? எவடா டி? யாரு டி? ஓங்கி அரைஞ்சு வெச்சுக்கோ, கழுத்து திரும்பிக்கோ. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ போ உட்கார். கேமரா இருக்குடா. இருடா. தொலைச்சிரு ராஸ்கல். உட்கார். சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த லூசு பசங்களோட நீ எதுக்காக சண்டைக்கு போறேன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே 6-8 பிரச்சனை, பத்தாததுக்கு இது வரையா? அவன் தானே சண்டைக்கு வந்தான். நீங்க மட்டும் நடுவுல வரல, நான் உன்னை பொளந்திருப்பேன். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு வேற ஒரு Dress ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? Dress-ஆ? அது இப்ப இந்த ராத்திரி நேரத்துல இந்த Dress எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. டாய்லெட்டுக்கு போய் பயங்கர அழுக்காயிடுச்சு. 1 நிமிஷம். 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 1 நிமிஷம்.
அது உன் காலை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறியா மேலே படாம? இங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணியா இருக்கா, அவ்வளவுதான். இல்லை, அது நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றலாம். ஒன்று பண்ணலாம், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ளாட்டுக்கு போகலாம். அங்கே நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஆனா அக்கா தான் அங்க இல்லையே. இப்போ நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நீ கவலைப்படாத, அவ ஃப்ளாட்டை நான் ஈஸியாக திறந்துடுவேன். எப்படி இருக்கு? அவளுக்காக தேடி அழைச்சு கண்டுபிடிச்ச ஃப்ளாட் இது. என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். நைஸ். கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு? யாரு? சித்து. சித்து, தள்ளிப்போ. சித்து, இட்ஸ் நாட். நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். வாட் ஷுட் ஐ திங்க்? தெரியாம நடந்து போயிடுச்சு சித்து. தெரி வாட்? என்ன பேசுற நீ? தெரியாம நடந்துச்சா? தெரியாம நடக்கிற விஷயம். அந்த சாக்ஸ் எடுத்துறீங்களா? சொல்லு. எது? மஞ்சள் மஞ்சள். சித்து ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. டோன்ட் டச். இந்த மாதிரி பண்ணாத சித்து. தொடாம பேசு. சித்து நோ. ப்ளீஸ். யார் அவன்? நீ சும்மா பயப்படாத. யார் அவன்னு சொல்லு. பினு என்னோட பழைய காலேஜ் ஃப்ரெண்ட். நான் அவனை ஏர்போர்ட்ல பார்த்ததும் அப்படியே பழைய விஷயங்களை பேசினா தெரியாம நடந்து போச்சு. சித்து ப்ளீஸ். அழறியா? நீ அழக்கூடாது, நான் தான் அழணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எப்படி அழுது? இவ யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. இது எனக்கு எல்லாம் புரியுது. நான் இங்க இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. நான் இங்க இல்லாத நேரமா பார்த்து வேற ஒரு பொண்ணை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? ஓ, அதுவும் கவுனோட கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு கவுன் மேல ஒரு ஃபெட்டிஷ் இருக்குல்ல. நீ எப்படி இந்த மாதிரி பண்ண சித்து? இப்போ எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. நான் உன்கிட்ட சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீயும் நானும் ஒரே தப்பு தான் செஞ்சிருக்கோம். we are equal sinners. பிளான் பண்ணிட்டு வந்திருக்கல. இங்க பாருங்களேன், நீங்க அழாதீங்க. அழாம பின்ன வேற என்ன பண்றது? நீங்க தானே சொன்னீங்க அழறதால எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம அடுத்தடுத்த காரியத்தை நோக்கி போகணும்னு. அதெல்லாம் சொல்றது ஈஸி. நீங்க அழறத பாக்குறப்போ எனக்கும் வருத்தமா இருக்கு. அழாதீங்க, விட்டுருங்க. அதானே, நான் எதுக்கு அழணும்? நான் தப்பு பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ணதா? நான் அழ போறதில்ல. நான் அழ மாட்டேன். என்னால அழ முடியாது. புரிஞ்சுதா? உட்காரு.
ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன கவலை? எனக்கு எந்த கவலையும் இல்லை. எதுக்கு கோவப்படுறீங்க? நான் கோவம்லாம் படல. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? உலகத்துல பொண்ணுங்க யாரையும் நம்ப கூடாது. அவதான் என்ன தேடி வந்தா தெரியுமா? தெரியாது. நீ என்ன தைரியத்துல எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வீட்டு விட்டு இங்க ஓடி வந்திருக்க? காதல் மண்ணாங்கட்டி. எனக்கு நீ ஒருத்தையும் வேண்டாம். ஆமா. சித்து, நீ வரதுக்கு இன்னும் லேட் ஆகுமா? ஹலோ தம்பி. ஹலோ, நான் தான்ப்பா. ஆமா, இதோ வரேன். அப்புறமா நீங்க முதல்ல கூப்பிடும்போது நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன். அதான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். உனக்கு என்ன ஆச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சேன். எனக்கு பசி எடுக்கல. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேம்மா. பாருங்க, நீங்க கிளம்பி போங்க. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் விட்டுருங்க. நான் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத பொண்ணு. நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான். நான் வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையெல்லாம். நான் திரும்ப போயிடுறேன். நீ போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்திக்கணும்ல? இல்ல பரவாயில்ல, நான் இப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறேன். இவள் மாயே இருள் தீயே ஒரு பூ. உங்களுக்கு கவுன் ரொம்ப பிடிக்குமா என்ன? மழை போலே சிரிப்பாளே இதழில் துடிக்கும் வார்த்தை ஏதேதோ மௌனம் சொல்லும் பாஷைகள் என்னவோ கண்மீது காதல் தூரும் நேரம் புதிதாக வாழ்க்கை போகும் போகும் போக்கிலே சொல்லாத ஆசை எல்லாம் நெஞ்சிலே எந்தன் காதல் கூடுதே நீளும் நீ. அப்பாடா, தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் மாட்டிட்டு முழிச்சிருப்பேன். சரி, நீங்க கிளம்புங்க. அம்மா கூப்பிடுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுங்க. ஏய், இதெல்லாம் யூஷுவல் தான். அம்மா இப்போ சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. அம்மா, இப்போ நீ என்ன செய்ய போற? திரும்ப போக வேண்டியதுதான். ஓ. ஏன்னா உங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சுன்னா தாங்க மாட்டேன். எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. இங்க பாரு, இந்த டென்ஷனை போக்கிக்கிறதுக்கு சாக்லேட் இருக்குல்ல, அது கொஞ்சம் தரியா? இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். மொத்தத்தையும் சாப்பிட்ருங்க. பரவாயில்ல,
தேங்க்ஸ். போயிட்டு வரேன். உங்களோட அழக பார்க்க ஒன்றும் அழகா இல்லை, சிரிப்பு சூப்பரா இருக்கு. நீங்க நல்ல மனுஷன், உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வரேன். ஓகே. விழியாலே கொள்ளாதே, சொல்லாமல் செல்லாதே, நினைவில் நீந்தி செல்லாதே, இரவோடும் நிலவாக. எனக்கு வேண்டாம். ஒரு பூவோ இவள் தானே, மழை போலே சிரிப்பாள், இவள் மாயே இருள் தீயே, இதழில் துடிக்கும் வார்த்தை, ஏதேதோ மௌனம் சொல்லும் பாஷைகள் என்னவோ, கண்ணீரு காதல் தூரும் நேரம், புதிதாக வாழ்க்கை போகும் போகும் போக்கிலே, சொல்லாத ஆசை எல்லாம் நெஞ்சிலே, எந்தன் காதல் கூடுதே, நிழலும் நீயும் தானே. மனசில் ஒரு வாழ்க்கை வாழும், மறந்தாலும் மனம் உன்னை தேடும், அடி நெஞ்சில் அழகிய கோலம் கோலம், அவள் வரைந்தாள் அடிப்பாயோ நீ, இரு மனமும் உருகிடும் நேரம், சிறு தேடலும் இரவின் நீளமும்
நான் எதுக்காக உன்னை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவனை தேடி அங்கேருந்து நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கல்ல. அப்போ உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட அவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு நீ கண்டுபிடிக்கணும். அப்போதான் உன் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க, அது எப்பவும் தீராத ஒரு வழியாக துரத்துக்கிட்டே இருக்கும். அது நல்லதில்ல. அதனால அவன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ம். நீ என்கிட்ட கேட்டல நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் உன்னை விட என் நிலைமை மோசமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நிறைய பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு. எப்போல்லாம் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேனோ அப்போ பிரேக்கப் ஆகிடும். கொஞ்ச நேரம் உட்காந்து அழுவேன், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்போ அது பழக்கமாயிடுச்சு. அப்படியா? கல்யாணம்லாம் தேவையில்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் அம்மாவுக்காக தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அப்படி அம்மாவுக்காக தான் ஐஸ்வர்யாவை மீட் பண்ணேன். இந்த தடவை எல்லாம் ஓகேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. என்னத்த சொல்ற? சரி விடுங்க. அது கோயில் மணி இல்லை, மேத்த மணி. இங்கே இருக்கிற பழங்காலத்து கிளாக். ஆமா, கடவுள்லாம் இல்லைன்னு சொன்னேன். சொல்ல முடியாது, ஒருவேளை எங்கேயாவது இருந்தாங்கன்னா. உங்க முடி நிறைச்சிருக்கு. அப்படியா? ஓகே. ஆமா, ட்ரெஸ் மாற்றணும்ல? ஒரு நிமிஷம் இரு, வரேன். யார் இந்த நேரத்துல? சித்து. எடுத்து பேசு. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சித்து தானம்மா? அப்ப கட் பண்ணிடவா? வேண்டாம். ஸ்பீக்கர். என்னடா சித்து? டேய் மச்சான், நான் தான்டா. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்டா. என் கூட ஒரு பொண்ணு இருக்கா. அவன் இப்ப என்ன சொன்னாமா? நீ கேக்கல? இல்லம்மா, கிளியரா இல்லையா? இல்ல. அவன் கூட ஒரு பொண்ணு இருக்காளாம். அப்படியா? எனக்கு சரியா கேட்கல. நீ தான் சந்தேகப்படுற. அவன் அப்படி சொல்லல. அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்ன உடனே நீ ஏன் போனை கட் பண்ண? இல்ல, அவன் சொல்றது கிளியரா கேட்கல. ஏதோ மறுபடி கூப்பிடுறான். எழுந்துரு, எடு. விடாம கூப்பிடுறான் பாரு. எடு, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மச்சான், கட் ஆயிடுச்சு. என் கூட ஒரு பொண்ணு இருக்காடா. உன் கூட ஒரு பொண்ணு இருந்தா அவளை நீ கூட்டிட்டு போயேடா. அறிவு கிட்டவனே, குடும்பத்தை கெடுக்கவே வந்துருவானுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்துக்காக நடுராத்திரில என் புருஷன் நீ கால் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? இல்ல, அப்படி இல்ல. நான் சொல்றத கேளு. இது நான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணு. பஸ் ஸ்டாண்ட்லயா? சீ டேய், உனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல பல இடத்துல பல பொண்ணுங்க கிடைப்பாங்க. அதுக்கெல்லாம் ஏன் புருஷனை கூப்பிடுற வேலை வச்சுக்காத. ஐயோ, அது இல்ல. நான் ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக, ஹெல்ப்காக. எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சரி. நீ ரொம்ப நாளா இதே தான் பண்ணிட்டு இருக்க. இல்ல, நான் சொல்றது. முதல்ல அவர் என்ன சொல்றாருங்கறத கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா பதில் பேசு. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நேத்து எனக்கு கல்யாணம். 3 வருஷமா என்ன லவ் பண்ண பையன் என்னை விட்டு ஓடி போயிட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்க தான் நான் இங்க வந்தேன். அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதான் விஷயம். இப்போ எனக்கு இந்த பிரைடல் ட்ரெஸ்ஸை மாத்தியே ஆகணும். அதுக்கு தான் கால் பண்ணாரு. முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா போயிட்டே இருங்க. இந்தாங்க. ஹலோ. ரொம்ப அசிங்கமாயிடுச்சுல. கொஞ்ச நாளா சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போகுது. வேணா ஓபன் பண்ணி விடட்டுமா? எல்லாம் என் தலை எழுத்து. இங்க
சாரீஸோட கலெக்ஷன் இருக்கு, அட்டகாசமா இருக்கு, நல்லா மேட்ச் ஆகும். என்னடா இந்த அர்த்தராத்திரில யாரும் கல்யாணத்துக்கு ஒன்றும் போகல, கேஷுவல்ஸ் போதும். கேஷுவலா பார்க்குறீங்களா? கேஷுவலா சரி. இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். இங்கே காஞ்சிபுரம் சில்க்கு, பனாரஸ், திருபுவனம், அதுவும் இல்லாம ஷூட்டு பூட்டுன்னு இங்க எல்லா கலெக்ஷன் இருக்கு. கேஷுவலா அந்த பக்கம் போலாம் வாங்க. பாரு, இங்க லெகங்கா அந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டிஸும் இருக்கு. உனக்கு சொன்னா புரியாதா? இல்ல, இந்த பொண்ணுக்கு இந்த கவுனை மாத்திக்கணும், அவ்வளவுதான். அப்படியா? இத பாரு, இங்க இருக்கு, இதை மாத்திக்கலாமா? கேஷுவல்ஸ் போதும்டா. போதுமா? உங்களுக்கு அது போதுமா? அதுவும் அங்க ஃபுல்லா கேஷுவல் தான். உங்க சொந்த கடை மாதிரி நினைச்சு தேவையானதை எடுத்துக்கங்க. ஓகே, வாடா. டேய், அவ எடுக்கிறதுக்கெல்லாம் காசு நீ கொடுத்துருவல? சொந்த கடை மாதிரி நினைச்சு என்ன வேணும் எடுத்துக்கான்னு கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லைல்ல? டேய், அவ இப்ப எடுக்கிறதெல்லாம் லேன் பிபிடா. லேன் பிபி இல்லடா, லீயன் பெப்பே. முதல்ல விற்கிற பொருளோட பேரை ஒழுங்கா கத்துக்க, புரிஞ்சதா? நான் புடவை செக்ஷன்ல தானே வேலை செய்யறேன், அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா இல்லை, திவ்யா அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது. சாரி செக்மெண்ட். டேய், அதிக விலையில வேற ஒன்று எடுக்கிறான். டேய், ஒரு ட்ரெஸ் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கொடுத்தா போதும். அம்மா, இந்த ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அதான் அந்த கதவு கொஞ்சம் தள்ளி திறந்தா போதும். தப்பா தெரியுதா? இந்த ஹூக் கொஞ்சம் கழட்டி விடுறீங்களா? டேய், நீ நீ இப்படி வா. அத கொஞ்சம் எனக்கு தெரியும், நீ சுமார். இதுக்கு முன்னால இவளை பார்த்தது இல்லையா? இல்ல. முதல் தடவையாவ பார்க்குற? சத்தியமா? நான் பில் எடுத்துட்டு வரேன். கண் கூறுதே கதையாவும், விழி பேசுதே மொழியாவும், காதோரமே உரையாடல், இரு இதயத்தில் ஒரு காதல்.
துளி மழைதான். அது ஏசி. கண் கூறுதே கதையாவும், விழி பேசுதே மொழியாவும், காதோரமே உரையாடல், இது இதயத்தில் ஒரு காதல். சில நேரங்கள் உன்னருகில் போகுதே, சில தூரங்கள் என் காதல் கூடவே. சில நாள் தனியே இந்நாள் உணர்ந்தேன் துணையே, பிரியாதே இனியும் உயிரே என் நிழலே. என் வாசல் வருவாயோ, என் மௌனங்கள் சொல்வாயோ நீ. எனக்கு பாட்டு கேட்கணும். பாட்டு வைக்கலாம்ல? வெல்கம் பேக் டு லவ் பீட்ஸ். நான் உங்களை ஒன்று கேட்கவா? சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ளேயும் அவளுக்குள்ளேயும் வந்து உங்களை நெருங்க வச்சிருக்கா. எவ்வளவுதான் மறைச்சி வைக்க முயற்சி பண்ணாலும் அந்த கண்கள் சொல்லுதல்ல, நீ எனக்கு சொந்தமானவனு, நான் உனக்காக பிறந்தவதானே. அப்படின்னா உங்களுக்குள்ள காதல் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எனக்கு சிஜின்னா ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க நினைச்சிருப்பீங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு விட்டு போன பையன் பின்னாடி ஏன் ஓடுறேன்னு. சிஜன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்புறம் நீங்க வரலன்னா நான் அப்பவே பஸ் ஏறி ஊருக்கு போயிருப்பேன். இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ சிஜனை பார்த்துட்டேன்னா நான் கிளம்பிடுவேன். அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அதுக்கு போகணும். நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? நான் சிரிக்கவே இல்லையே. நீ சிரிச்ச, நான் பார்த்தனே. நான் சிரிக்க கூட கூடாதா? இப்ப சிரிச்ச. என்னடா இது தொல்லையா போச்சு. ஆமா, நாம இப்போ எங்க வந்திருக்கோம்? நான் ஏதோ டர்னிங் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சிஜனை கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிக்கணும். உன்கிட்ட அந்த போலீஸோட நம்பர் இருக்குல்ல? ஆமா. அதை கூட கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஹலோ. ஹலோ சார். சார், நான் சித்தார்த் பேசுகிறேன். யார் சித்தார்த்து? சார், நாம் 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணும்போது அந்த எஸ்பியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவன் தானே? ஆமாம் சார். சொல்லு. அது வந்து சார், அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கா.
அப்புறம் அந்த பையன் சிஜின் இருக்கான்ல, அவன் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. சார், உங்களால் இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ண முடியுமா? ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன். ஓ அடடா, நான் பிஸியில் மறந்தே போயிட்டேன். நீ அனுப்பி வை. ஓகே சார், தேங்க்ஸ். உன் போலீஸ் அங்கிள் கிட்ட நான் பேசிட்டேன். ஒரு ஃபோட்டோ அனுப்பணும், அப்புறம் நம்ம கிளம்பலாம். ஓகே. எனக்கு பசிக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் பரோட்டா தின்னுட்டு பாத்ரூம் போனேன். அது நான் டென்ஷனா இருந்தா எனக்கு சீக்கிரமா ஜீரணம் ஆயிடும். அது சரி. எனக்கு கடலை பாக்குறப்போ மீன் சாப்பிடணும் போல இருக்கு. மீனா? இந்த நேரத்துலயா? மீன் இங்க பக்கத்துல ஃப்ரை பண்ண மீன் கிடைக்கும், நல்லா இருக்கும். டென்ஷனுக்கு பெஸ்ட் ஃபுட். ஓகே. இடம் எப்படி இருக்கு? சூப்பர், அடிப்பொலி. இது யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் ஸ்பாட். நல்ல டிஷஸ் கிடைக்கும். ஊட்டியில் ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் கிடைக்காதுல்ல? நீ மீன் வேணும்னு சொல்லும் போதே நினைச்சேன். வா உட்காரு. இதோ வந்துருச்சு பாரு. எஸ். பொன்னோர மீன், கனவா, நெமின், பரோட்டா, ஆப்பம், சாலட்ஸ், பிரியாணி, டீ. ஓகே. ஆரம்பி. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எங்க இருந்து வேணா ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி லெமன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுறணும், அப்பதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சமா பிச்சு சாப்பிட்டா போதும். எடு, இன்னும் கொஞ்சம் எடு. எப்படி இருக்கு? இதுதான் நம்ம திருவனந்தபுரத்தோட ஃபுட் சீன். எப்படி இருக்கு? பிரமாதம். மதுபாபு கூப்பிடுறாரு. ஹலோ சார். இல்லை சார், அதை நீங்களே சொல்லிடுங்க, அதான் சரியா இருக்கும். இருங்க கொடுக்குறேன். அம்மாடி, இங்க பாருமா, நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள், நீங்க சொல்லுங்க. நான் ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கேன். நான் சொல்றத கேட்டு நீ வருத்தப்படக்கூடாது. அவனை பத்தி நான் டீட்டெயில்டா விசாரிச்சிட்டேன். அவனுக்கு இங்க வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு. இப்போ அவன் அந்த பொண்ணு கூட தான் லிவிங் டுகெதர்ல இருக்கானாமா. நீ பேசாம உங்க ஊருக்கு போறதுதான் நல்லது. ஏய், அப்படிலாம் கவலைப்படாத. இல்ல, நான் அது மூணு வருஷம் ஒரு க்ளூ கூட தராம உன்னை ஏமாத்தினவனை பார்த்து ஓங்கி ஒரு அறை கொடுக்கணும்னு தோணல? கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா அடிக்கணும். ஆனா அதை எப்படி பண்றது? அத நான் பாத்துக்கிறேன். நீ அவனை அடிப்பியா? ஒரு வழி ஆக்கிடுவேன். அவன் வாயை உடைச்சிருவேன். பொறம்போக்கு. அப்போ ஓகே, டன். நான் கண்டிப்பா அவனை அடிப்பேன். அடிக்கணும்? என்னவா?
ஹலோ சார். அதான் சொல்லிட்டேன்லப்பா, இதுக்கு மேல என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு ஊருக்கு போயிட்டால? இல்ல சார். இன்னும் போலையா? இல்ல சார், அந்த பையன் இருக்கான்ல சிஜன், அவனை பார்த்து ஓங்கி அறையணும் தான் இப்ப அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. யோசிச்சு பார்த்தப்போ அதுவும் நியாயம்னு தான் எனக்கு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு கால் பண்ணேன். ஏன்பா உனக்கு ராத்திரி நேரத்துல வேற வேலையே இல்லையா? என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுப்பா, நாளைக்கு நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். சார், பெரிய உடம்பா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெரிய மனுஷன் தான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால உதவி கேட்கறதா இருந்தா உங்ககிட்ட தான் கேட்கணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சார் ப்ளீஸ். சரி. ஓகே சார், தேங்க்யூ. கண்டுபிடிச்சிருவேன். நான் அவனை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவேன். சரி, கூப்பிடுறேன். சரி. என்னம்மா என்னாச்சு? நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அவனை பார்த்து 2 அறை விட்டுட்டு நாளைக்கு இங்க வந்துடுறேன்னுட்டா. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நான் தான் சொல்றேன்ல, எல்லாரும் சாப்பிடுங்க. Throw down with the boys in the back of the Motown, chillin' with the so-called hoes. Now I'm blown up, everything else in the rear view now. Rear view now, rear view now, rear view now, rear view now, rear view now. Let's run it through the party. Let's run it through the party. ஏய், இது எதுக்கு? அடிச்சு மண்டையை உடைக்கணும்ல. ஏய், அதெல்லாம் வேண்டாம். இப்படி கொடு. Come on. என்னாச்சு? அவனை பார்த்ததே என் மனசு மாறிடுச்சுனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆரம்பமா ஆக்ரோஷ கோபங்கள் ஆச்சரியமே ஆகின்ற கூடங்கள் எட்டு திக்கும் நம் தானே மேகங்கள் ஆனந்தமாயாடுங்கள் நீங்களே சிங்காரமாய் சில்வண்டு கூட்டங்கள் துள்ளிடுதே காலோடு மேகங்கள் அதுதானே இன்றோடு கலந்தாடும் ஆட்டங்கள் அதிரி பதிரி ஆட்டம் தானே அடுத்த நிமிடம் நமக்கில்லைதான் இந்த கூட்டத்தில் கூச்சத்தை போக்கிடு இனி பார்ப்போமே ஆக்கத்தை தாக்கத்தை தொடங்கின்ற இது ஒரு புது யுத்தம் ஆரம்பமா. Sit back. Here we go again. Life for the party, there is nothing else to see. Chillin' with a hottie, living a dream like it's a stream. ரூபத்திலே பேராபத்தையே இன்று பார்த்திடும் நேரத்திலே இந்த துரோகத்திலே பெரும் கோபத்திலே கொதித்தெழும் பெண் இவளே காமத்திலே இந்த கூட்டத்திலே ஆடிடும் மாட்டத்தையே தீக்கோரத்தையே பற்றி எரிகிறதே கண் எதிரே வருகிறதே கண்ணோரத்தில் கசிந்ததை துடைத்திடவே மின் விளக்கினின் வெளிச்சமும் கூறிடுதே பழி தீர்க்கும் நேரங்களா விழி பார்க்கும் தூரங்களா வருகிறதே அரிய விஷம் ஒன்று ஏறுது நெஞ்சு புதிய திசை ஒன்று பிறக்குது கண்ணில் கடவுள் ஆட்டத்தில் நீ இன்று அவன் கையில் தூளாக போகின்ற நேரம் இது
இங்க பார்க்காதீங்க, அங்க பாருங்க. அண்ணா, அது ஐம் சாரி அண்ணா. சிஜி சிஜி கண்ணா செல்லோ இங்க பாரு, என்ன பாரு சிஜி. ஐயோ என்னடா ஆச்சு கண்ணா? இங்க பாரு செல்லோ, இங்க பாரு, என்ன பாரு. ஒன்னும் ஆகல. நீ எதுக்காகடி எங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமேலாவது எங்களை நிம்மதியா வாழ விடு. இவனை நீ அப்படி அடிக்கிறதுக்கு இவன் அப்படி என்ன பண்ணிட்டான்? சிஜு கண்ணா, ஒன்னும் இல்லடா கண்ணா, நான் இருக்கேன். எப்படி பாக்குறா பாரு. நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற, எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நாங்க யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். எங்களை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. சிஜு கண்ணா, என்னப்பா? ஐயோ எப்படி அடிச்சிட்டா? இது முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. போனா போதுன்னு விட்டுருப்பேன். இவன் ஏன் ஊருக்கு பயப்படணும்? அறிவு கட்ட முண்டம். அதுவும் ஜாலியா கூலிங் கிளாஸ் போட்டு பப்ல டான்ஸ் ஆடுறான். வீணா போனவன், நாசமா போறவன். இதெல்லாம் அவனோட ஐடியாவா இருக்கும். ஒரு வகையில பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். நாம நாளைக்கு இதெல்லாம் எத்தனை பேருக்கு சொன்னா புரியும் தெரியல. சொன்ன மாதிரி எனக்கு இனிமே கல்யாணமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். சிஜனை பார்க்கும்போது தேம்பி தேம்பி அழுவன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு அழணும்? அதான் அழ வேண்டியதை அழுது முடிச்சிட்டேனே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் சிஜனும் ஒன்னா இருக்கும்போது அந்த லூசு பையன் வந்து சிஜனை கூட்டிட்டு போயிடுவான். இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. மூளையே இல்லாம இருந்திருக்கேன். இது எதையுமே புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். அப்போ உங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல, வேற ஆக்டிவிட்டிஸ் இது வரைக்கும் நடக்கல? கரெக்ட். அவன் என்ன ஒரு வாட்டி கூட கிஸ் பண்ணதில்ல. அப்ப கரெக்ட் தான். விஷயம் அவ்வளவுதான். நான் நினைச்சேன் நான் ஒரு பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு. என்னது பிளாட்டோனிக்? பிளாட்டோனிக். அது ஏதோ ஒரு தைரியத்துல கிளம்பி வந்துட்டேன். ஆனா இப்ப திரும்பி போகணும்னா ஏன் அப்படி நினைக்கிற? இனிமேதான் தைரியமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப தைரியமா தானே இருந்த. திடீர்னு என்ன ஆச்சு? அது வந்து ஒரு ஃப்ளோல ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அப்ப இனிமேலும் அதே மாதிரி போய்கிட்டே இரு, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்க ரொம்ப நாள் தேவைப்படும்னு. ஒருத்தரை புரிஞ்சுக்க ரொம்ப நாள்லாம் தேவையில்லை, கொஞ்ச நேரமே போதும்.
இங்க பாருங்க அம்மா கால் பண்றாங்க. ஐயோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே. நீங்க நார்மலா அவங்க கிட்ட பேசுங்க, கோவப்படாதீங்க. ஹலோ அம்மா. சார் நான் ரவி பேசுகிறேன். என்ன விஷயம் ரவி? அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன். சார் அம்மா எந்திரிக்கவே இல்லை. நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க சார்.